அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணியை சிறப்பாக செய்த காரணத்தினால் நாங்கள் எங்கள் வெற்றி என்பது துளி அளவும் கூட சந்தேகத்துக்கு இல்லாத அறிவிக்கப்பட்ட வெற்றியாக கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுகின்ற நிலையில் தான் இன்றைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றேன். முன்னாள் கலைஞர் நினைவிடத்துக்கு இடம் தரல, நாங்கள் வாசல் நின்று கதறி எழுத இடம் தரல அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் அது கையெழுத்து போட்டீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் உண்மைக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, கையெழுத்திட்டது நாங்கள் கையெழுத்து விடவில்லை என்றால் அந்த உடலை அந்த ராஜாஜி கால் என்பது எங்களுடைய செய்தித்துறையில் வருகின்றது. அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்கு முன்பாக 2 நாட்கள் வைப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னாலே அந்த கோப்பு எங்களுக்கு வரும். அந்த கோப்பு வருகின்ற நேரத்தில் அது நாகரிகம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள்லாம் என்னோட தொலைபேசியில் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்றவர்களாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். நாங்கள் பெருந்தன்மையாக ஒரு மரணம் என்பது இயற்கை, அதுவும் ஒரு தலைவர்களுடைய மரணத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த ராஜாஜி காலில் 2 நாட்கள் வைப்பதற்கு இருந்தோம். அவர்கள் வைத்த வினை அவர்களுக்கு திரும்பியது. மாண்புமிகு அம்மா அவருடைய நினைவிடத்தை அங்கே மெரினாவில் நாங்கள் அமைத்த நேரத்தில் இனிமேல் மறைந்த தலைவர்களுக்கு அங்கே இது நினைவு சின்னங்கள் நினைவு மண்டபங்கள் அமைக்கக்கூடாது என்று வழக்கு தொடுத்தவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினாலே அங்கே நாங்கள் அவர்களுக்கு இடம் ஒதுக்க முடியவில்லை. ஆனால் தனக்கென்று ஒன்று வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைக்கு அதையும் முதலமைச்சர் வசதியாக மறந்து விட்டார். தனக்கென்று வந்தால் ஒரு நீதி, மக்களுக்கு என்றால் ஒரு நீதி என்ற அடிப்படையில் அந்த வழக்கை அவர்கள் மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு இரவோடு இரவாக அந்த வழக்கை வாபஸ் பெறுகின்றார்கள். என்று சொன்னால் அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய தந்தைக்கு, அவருடைய தலைவருக்கு என்று ஒன்று வந்தால் அப்போ சட்டம் பொதுவானது அல்ல. தன்னோட குடும்பத்துக்கு ஒரு சட்டம், மக்களுக்கு என்று ஒரு சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடைமுறைப்படுத்தி அன்றைக்கு வெட்ட வெளிச்சமானது. அப்போ நாங்கள் மாண்புமிகு அன்றைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் உட்பட அத்தனை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து சந்தித்தார்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், நீங்கள் தான் வழக்கு போட்டீர்கள், அந்த வழக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்வதற்கு உகந்ததாக இல்லை, அந்த வழக்கு தான் தடையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அங்கே அடையாறில் உள்ள அந்த காந்தி மண்டபம் வளாகத்திற்குள்ளே இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் நினைவு மண்டபம் அங்கே தான் இருக்கின்றது. அங்கு தாராளமான இடம் இருக்கின்றது, நீங்கள் எவ்வளோ இடம் கேட்டாலும் நாங்கள் தருகிறோம்ன்றது தகவலை சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த வழக்கை வாபஸ் பெற்று அவசர கதியில் ஒரு நாளில் நீதிமன்றத்தை அணுகி என்னெல்லாம் செய்தார்களோ எங்களுக்கு தெரியாது. நீதிமன்றத்தின் மூலமாக அங்கே வைக்கலாம் என்ற அனுமதி வந்தவுடன் பெருந்தன்மையாக அரசு மேல்முறையீடு செய்யவில்லை. அதுதான் நாங்கள் எங்கள் துறையின் மூலமாக நாங்கள் மேல்முறையீடு செய்திருந்தால் கிட்டத்தட்ட வழக்கு எத்தனை நாளுக்கு இழுத்தடிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதுவரை அவருடைய உடல் நல்லடக்கம் செய்திருக்கப்பட முடியாது. நாங்கள் அரசியல் நாகரிகம் கருதி அந்த இடத்தை மேல்முறையீடு செய்வது அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தவுடன் சரி சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டது என்று சொல்லி 1 மணி நேரத்திற்குள்ளாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கையெழுத்திட்டு நானும் அந்த கோப்பில் கையெழுத்திட்டு அதற்கு பிறகுதான் கருணாநிதி அவருடைய உடல் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது உலகறிந்த உண்மை. இதை வசதியாக தேர்தலுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி பேசுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விஜயின் வாக்குகள் அதிமுக வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 54 நாள், அதற்கு பிறகு எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் உதித்தது. எந்த அரசியல் கட்சியும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கட்சிகளால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் இதுவரை பாதித்ததாக சரித்திரம் இல்லை. அதற்கு பிறகு தொடர் வெற்றியை நாங்கள் பலமுறை பெற்றிருக்கின்றோம். மாண்புமிகு அம்மா புரட்சித் தலைவர் அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாற்றில் 3 முறை வெற்றி பெற்ற முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற அந்த சரித்திரத்தை படைத்தவர் என்று சொன்னால் அந்த பெருமையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு தான் உண்டு. இந்த வரலாறு யாருக்கும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 1 முறை ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வந்ததில்லை. அந்த நிலைமை தான் இந்த தேர்தலிலும் தமிழக மக்கள் வாக்களிக்கப் போகின்றார்கள். ஆட்சி மாற்றம் உறுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.